கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியம் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது சரியாயிடும். எப்போ? ஜூன் மாதத்துக்கு மேலே நிறைய சேஞ்சஸ் உண்டு. ஓகேவா? சரி, இப்போ இவ்வளோ நன்மைகள் இருக்குது. பொருளாதாரத்தில் ஏற்றம் உண்டு, முயற்சிகள் வெற்றியாகும், கடன் பிரச்சனை நீங்க போது, திருமணத்துக்கும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. திருமணத்துக்காக காத்திருந்தீங்க, திருமணம் முடியும். ஒரு மன மகிழ்ச்சிகளை சந்திக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடம் நம்ம சொல்லிட்டோம். இப்போ இந்த 2026 கிரகங்கள் ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது இன்னொரு சில விஷயங்களை கவனங்கிறத உணர்த்துமா இல்லையா? அப்போ கவனமான விஷயத்த கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா, பாதுகாப்பாக இருந்துட்டீங்கன்னா பாதிப்பு கிடையாது. அப்போ கவனம் என்ன அப்படிங்கிற பாயிண்ட்டுக்கு இப்போ வரப்போகிறோம். ஒரே ஒரு பாயிண்ட், மிகப்பெரிய முக்கியமான பாயிண்ட். 2026 முடிவெடுத்து வச்சுக்கோங்க. கடன் வாங்க மாட்டேன், யார்கிட்டையும் கை நீட்டி கடன் வாங்க மாட்டேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. எந்த ஒரு பெரிய சூழ்நிலையிலும் கடன் வாங்காமல் என்னுடைய வாழ்க்கையை நான் நகர்த்த போகிறேங்கிறத முடிவெடுத்துக்கோங்க. யாருக்காகவும் கடன் ஜாமீன் கையெழுத்து போட மாட்டேன். ஜாமீன் கையெழுத்து போடவே மாட்டேன். கையெழுத்து போட்டு மாட்டினதெல்லாம் போதும். இன்னுமே ஜாமீன் கையெழுத்து கேட்டு என்கிட்ட வராதிங்க. அப்படி கேட்டு வந்தீங்கன்னா கதவை பூட்டி வச்சுக்குவேன் அப்படின்னு மட்டும் முடிவு எடுத்துக்கோங்க. உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். ஹெல்த் வாய்ஸாக சின்ன சின்ன சிக்கல்கள், சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கு சரியான மருத்துவரை நாடி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை முடிச்சு. லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. லைஃப் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் எதிர்பார்த்த லைஃப் எல்லாமே சிறப்பாக இருக்குங்கிறத நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு லைஃப் அற்புதமாக இருக்கும். சரி, இந்த 2026 நம்ம விருச்சிக ராசி என்பவர்கள் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு, என்ன வழிபாடு செஞ்சால் மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்க முடியும் அப்படிங்கும்போது 2 வழிபாடு எடுத்துக்கோங்க. 1, சிவன் கோயிலில் உள்ள கால பைரவரை வழிபாடு செய்ய வேண்டும். காலத்தை மாற்றக்கூடிய ஒரு சக்தி கால பைரவருக்கு சிவன் கொடுத்துருக்கார். அப்போ நீங்கள் கால பைரவரை மனசார வழிபாடு செஞ்சு அவருக்கு நல்லெண்ணெய் தீபம் போடும்பொழுது தீப ஒளியாக உங்களுடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை உங்களுக்கு கால பைரவர் கொடுப்பார். இது சிவன் கோயிலில் உள்ள கால பைரவரை பார்க்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சாஸ்தா வழிபாடு. உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த சாஸ்தாவாக இருந்தாலும் சரி, சாஸ்தாவை வழிபாடு செய்வது மூலமாக சங்கடம் இல்லாத வாழ்க்கை, கஷ்டங்கள் இல்லாத வாழ்க்கை, சிரமம் இல்லாத வாழ்க்கை சாஸ்தாவுடைய பரிபூர்ண ஒரு அருள் மூலமாக நீங்கள் பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை.